ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சீரக சம்பா ரைஸ் தான் ஒரே ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். 2 பேருக்கு தான் பண்ணுறேன். அதனால் நெக்ஸ்ட் வந்து ஒயிட் புலாவ் தான் நான் பண்ணுறது. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன், ஒரு கேரட்டு, கொஞ்சமாக பீன்ஸு, 2 வெங்காயம், ஒரு தக்காளி. தக்காளி ரொம்ப தேவைப்படாது, பட் போட்டால் நல்லாயிருக்கும் லைட்டாக அந்த புளிப்புக்காகன்னு போடுறது. ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம், அப்படியே லைட்டாக வதக்கினாவே போதும். எல்லாத்தையும் வந்து நறுக்கிக்கோங்க பொடி பொடியாக. கொஞ்சம் பெரிய சைஸாகவே நறுக்கிக்கலாம் புலாவுக்கு. ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு முடிஞ்சிடுங்க. இது ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக ஈஸியாக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கும். இதுக்கு வந்து நான் சைட் டிஷ் எதுவுமே பண்ணல, ஊறுக்காய் வச்சுட்டே சாப்பிட்டுட்டேன். இதுக்கு என்ன ரைத்தாவும் அந்தளவுக்கு பெருசாக சூட் ஆகாது. ஏதாவது இந்த மாதிரி கிரேவி, உருளைக்கிழங்கு கிரேவி, இந்த மாதிரி சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, இந்த மாதிரி குழம்பெல்லாம் இதுக்கு ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். இந்த மாதிரி பெருசாக நறுக்கிக்கோங்க. எத்தனை பேர் வந்து பொங்கல் நல்லா ஜாலியாக கொண்டாடினீங்க? நிறைய பேர் புது ட்ரெஸ்லாம் வாங்கியிருப்பீங்க. சென்னையே காலி ஆகிடுச்சி, எல்லோரும் ஊருங்களுக்கு நோக்கி படம் எடுத்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வில்லேஜில் பொங்கல் கொண்டாடுற மாதிரி வராது இல்லையா? யாராக இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அது வந்து அது ஒரு தனி இது தான். இதில் வந்து பச்சை மிளகா காரம் தான் போடுவேன், அதனால் வெறும் பச்சை மிளகா பார்த்துக்கோங்க. அது ஒரு தனி சுகம்தான். புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஊரில், அதுவும் இன்றைக்கி மாட்டுப் பொங்கல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வில்லேஜ்லலாம் ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுவாங்க. எல்லோரும் மாடுங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணி, கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து, எல்லார் வீட்லேயுமே அதெல்லாம் நடக்கும். எங்கள் வீட்டிலலாமும் ஊரில் அந்த மாதிரி நடந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாட்டு வண்டியிலலாம் ஏறிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவோம், மாடு வண்டி ஓட்டிகிட்டு. இதெல்லாம் மெமரிஸ் தான் இல்லையா? அதெல்லாம் இப்பயும் பசங்க இந்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் கிடைக்குதுன்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயங்க. ஊரில் போனால் தான் இந்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியும். என் பையனுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் என்னன்னே தெரியாது, சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டான். இது வில்லேஜில் போனோம்னா, வில்லேஜில் இந்த மாதிரி ஊருங்களில் போய் என்ஜாய் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கள் ஊருக்கெலாம் நாங்கள் போகிறதே இல்லை வந்ததுலேருந்து. அது எல்லாத்தையும் விற்றுட்டாங்க, அதனால் அப்படியே வந்துட்டோம். பட் ஆனால் என் பையனுக்கெல்லாம் வந்து இந்த வில்லேஜில் என்ன பண்ணுவாங்கன்னு கூட தெரியாது. பட் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஊர், தாத்தா பாட்டி, இந்த மாதிரி நம்ம போய் கொண்டாடுறோன்றது வந்து ஒரு வரம் தான் சொல்லுவேன் நான். ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க. சென்னையில் என்னங்க இருக்குது? ஒன்றுமே இருக்காது. அங்கன்னா ஒரு ஜாலி வேறு தான் இல்லையா? நேத்தியோடு முடிஞ்சிச்சு சென்னை கொண்டாட்டம்லாம். சும்மா ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு முடிஞ்சிடும். வெஜ் புலாவ் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு பச்சை மிளகா காரம் தான், இதில் மஞ்சள் பொடியோ மிளகா பொடியோ எதுவுமே நம்ம போட மாட்டோம். நல்லா வரும் ஆனால் சாப்பிட்றதுக்கு. அந்த பச்சை மிளகா காரமாக இருக்கணுங்க, அதுதான் மெயின். இதில் பார்த்துக்கோங்க எப்படி காரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு எல்லோரும் வந்து இன்றைக்கி நான்வெஜ் எல்லாம் செய்வீங்களா என்ன ஏதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. பட் ஆனால் பொங்கல் வச்சு மாட்டுங்களுக்காக எல்லாத்தையுமே செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பொங்கல் எல்லோரும் நினைக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் வந்து ரொம்ப வழியே டேஸ் போயிட்டே இருக்கே. அடுத்தது வந்து எல்லோரும் ஸ்கூல் போகணும், வேலைக்கு போகணும்னு நினச்சி தான் எல்லோரும் கவலைப்படுவாங்க. எத்தனை பேருக்கு இந்த கவலை இருக்குது சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க சீரக சம்பா ரைஸில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய்.